ஏங்க நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அன்னைக்கு என்னாச்சு? ஏதோ சொல்ல வந்தீங்க. என் அம்மா இதனால தான் என் கூட பேச மாட்டேங்கிறான்னு சொன்ன வந்தீங்க. மாமா அதை தடுத்துட்டாரு. என்னாச்சு சொல்லுங்க. என்கிட்ட சொல்லுங்க. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் இதை கட்டி காப்பாற்றிருக்கிறேங்க. ப்ளீஸுங்க சொல்லுங்க. எதுனா உங்களோட மனக்குமுறல் இதில் இருந்தாவது கொஞ்சம் கம்மியாகட்டுங்க. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. அதை சொல்லி இப்போ என்ன போகுது? விட்டு தள்ளு போகட்டும். ஆனது ஆனது தான். அதை யார் சரி பண்ண முடியும்? ஆனதை நினச்சி வருத்தப்படாமல் இப்போ ஆகுறத பார்த்துட்டு போயிட்டு எல்லாம் அதை விட்டுத்தல். சரி, நீ கேட்டே இருக்கிறதுனால சொல்கிறேன். என்னாச்சுன்னா இன்னைக்கு நாங்கள் வீட்டில் இருந்தோம். வீட்டில் நானும் அவனும் கண்ணாமூச்சி விளையாட்டுருந்தோம். அது என்ன பண்ணேன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு கால் வந்திருக்குது அவங்க அப்பா கிட்ட இருந்து. நான் ஊரில் இருந்து வந்துட்டுருக்கேன், வந்து என்னை கூப்பிட்டு போகமான்னு சொல்லிட்டு. சரியா? அது என்னாச்சு, சடனாக அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது என் பாத்தாவுக்கு உடம்பு முடியாமல் மயக்கம் போட்டு விழுத்துட்டார் போல். எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இடம் சொல்லியிருக்கார் போல். எங்கே ஆத்திரமாக கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது கண்ணாமூச்சில் நான் தான் வெளியே வர ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு ரூம் கதை பூட்டிட்டான் என் அண்ணன் மனோஜ். அந்த ரூம் கதை போட்டதுனால எங்கள் அம்மானால் வெளியில் வர முடியலை. அதுக்கப்புறம் என்ன போயிட்டான், அவன் வந்து டேரிஸ் போயிட்டான். அவனுக்கு தெரியலை அம்மாவை நான் தான் பூட்டினேன்னு சொல்லிட்டு பூட்டி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் அவன் டேரிஸ் போயிட்டான். சடனாக என்னாச்சு, ஒரு 1/4 மணி நேரம் நான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தோட்டத்துக்கிட்ட ஒழிஞ்சிட்டு இருந்தேன். சடனாக வீட்டில் என்னடா 1/4 மணி நேரம் கழிச்சதுன்னா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு கதவு நான் போய் திறந்து விட்டேன். அது எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க. நான் தான் கதவு மூடினேன்னு சொல்லிட்டு திட்டுட்டு போய் பார்த்தேன். எங்கள் தாத்தா தவறிட்டார், அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் என் கூட பேசுகிறதில்ல, எனக்கு பாசம் காட்டுறதில்ல, என்னை சரியாகவே கவனிக்கிறதில்ல. சரி போட்டும் விடு. வேறவங்க சந்தோஷமாக இருக்காங்களா? என்னால் வேறவங்க சந்தோஷமாக இருக்காங்களா? அவ்வளோ ஒரு தப்போதும் விட்டு தள்ளு. சரியா? இது யாருக்கிட்டையும் சொல்லாத, உங்கள்கிட்ட மாதிரி தான் சொல்லியிருக்கேன். சரியா? அப்படியா? உங்கள் அண்ணே இப்படியெல்லாம் கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால ஒரு உயிர் போயிடுச்சு எங்க. அவருக்கு வேலை கிடைக்கக்கூடாது. வேலை கிடைக்காம அதோட கஷ்டம் அவருக்கு தெரியணும். ஒரு குடும்பத்தை நடத்துறது, ஒரு உயிரோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியணுங்க. அவருக்கு நானே ஒரு பாடத்தை நோக்கினேன். அவரை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்கள் மேலே பழிய போட்டு உங்களை இத்தனை வருஷம் இந்த ஜன்மத்தையே பாலாக்கிட்டாருங்க. விடமாட்டேங்க அவரை. ஏய் மீனா, இனிமே இது என்னோட ஆட்டம். வா, வந்து வேலையை பாரு. ரூமில் போய் உட்காந்துட்டு இருக்காத, கிச்சனில் வந்து வேலையை பாருடி. அங்கே ஆடின மாதிரி இங்கே ஆடிட்டு இருக்காத. ஆட்டத்தை அப்படி ஒட்ட நுறக்கிடுவேன். என்ன அங்கே கும்மாளம் கேட்குது உள்ளார. வாடி வெளியில் வந்து வேலையை பாரு. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் புரியாது. ரூம் இல்லைன்னா வெளியில் போய் அந்த கடையில் பூக்கடையில் போய் உட்காந்துக்கிறது. வீட்டு வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்களோ? ஒரு நாயா பைசா கொடுக்கறதில்ல. அதெல்லாம் இவளுக்கு குடும்பம் வேணுமா? குடும்பம்